இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பிகில் பட ஆடியோ லான்ச்சில் கூட விஜய் சார் வந்து இந்த இஷ்யூ பற்றி பேசியிருப்பாரு. பட் இப்போ அவர் சிஎம் ஆகியும் இன்னமும் இந்த விஷயத்தில் ஆக்ஷன் எடுக்காம தான் இருக்காரு. அந்த இஷ்யூவை நிறைய பேர் மறந்துருப்பீங்க. அவங்களுக்காக தான் இது. 2019 செப்டம்பர் மாதம் சுபஸ்ரீ அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து காலையில் வேலைக்கு போகிறதுக்காக பைக்கில் போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது திடீர்னு டிவைடரில் இருந்த ஒரு கொடி கம்பம் வந்து அவங்க மேலே விழுது. அப்போது அவங்க கண்ட்ரோலை இழந்து கீழே விழுறாங்க. பின்னாடி ஃபாஸ்ட்டாக வந்த வாட்டர் டேங்க் லாரி அவங்களை இடிச்சதில் அவங்க ஸ்பாட்லேயே இறந்து போகிறாங்க. அந்த டைம்ல இந்த இஷ்யூவை எல்லாருமே பரபரப்பா பேசினாங்க. இன்க்ளூடிங் இப்போ சிஎம்மா இருக்க நம்ம விஜய் அண்ணா கூட அது பிகில் பட ஆடியோ லான்ச்ல பேசியிருப்பாரு. உங்களுக்கும் அது நல்லாவே தெரியும். பட் இப்போவுமே சின்ன சின்ன ஃபங்க்ஷன், அதாவது ஏதாச்சும் கட்சி தலைவருக்கு பர்த்டேனாவும் சரி, இல்லைனா சின்ன வார்டு நம்பருக்கு வந்து ஒரு பர்த்டேனாலும் கூட அவங்க வந்து ரோடு ஃபுல்லாக பேனர் அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நடுவில் இருக்க டிவைடருமே விட்டு வைக்காம அந்த நடுவில் இருக்க டிவைடர் ஃபுல்லாகவே கொடி காம்பவுண்ட் நடத்துகிறாங்க. மக்கள் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. இந்த இஷ்யூவை கண்டிப்பாக விஜய் அண்ணா நீங்கள் இதை நோட்டீஸ் பண்ணணும். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ராப்பராக எந்த இடத்துல பேனர் வைக்கிறோம், எங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டான ரூல் கொண்டு வாங்க. அப்படி அதை மீறி யாராச்சும் அங்கே வச்சாங்கன்னா, யாராச்சும் ஃபோட்டோ எடுத்து அது உங்கள்கிட்ட கம்ப்ளைண்டாக ரைஸ் பண்ணாங்கன்னா அவங்க மேலே சிவியரான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இந்த இஷ்யூ ரிசால்வ் ஆனால் மட்டும்தான் அந்த இஷ்யூவில் பாதிக்கப்பட்ட சுபஸ்ரீ சிஸ்டருக்கு ஜஸ்டிஸ் கிடைச்ச மாதிரி எல்லாரும் நினச்சிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நம்ம விஜய் அண்ணா பார்க்குற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்சிடெண்ட்டில் போனது ஒரு உயிர் மட்டும் கிடையாது, அவங்களுடைய ட்ரீம் கூட. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.